அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை நேரம் ஒரு விசை கூட இந்த நாளில் ஆண்டவரை நோக்கி பார்ப்பது நமக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வம், எப்போதும் கண்மணி போல பாதுகாக்கிற தெய்வம். சகரியா 2:5 பாருங்கள். அப்படி சொல்ல, சுற்றிலும் அக்கினி மதிலுமாய் இருந்து நான் உங்களை பாதுகாப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசி 5:2 பாருங்கள். அதில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது, மெய்யான நல்ல பலன் தரக்கூடிய திராட்சை செடியாக உங்களை நட்டு சத்துரு உள்ளே தொடாதபடி உங்களை பத்திரமாய் நான் வேலி அடைத்து பாதுகாப்பேன் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னும் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசி 27:3 பாருங்கள். நான் உங்களுக்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவனும் சேதப்படுத்தாதபடி நான் பத்திரமாய் பாதுகாப்பேன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது அல்லவா. அது மட்டுமல்ல, நம்மை பாதுகாக்கிறது, நம்முடைய உடைமைகளை, நம்ம சந்தானங்களை எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். இதை சொல்லும் பொழுதே சந்தோஷத்தோடு நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னும் பாருங்கள், யோபு 1:10 பாருங்கள். அந்த வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, யோபுவையும் யோபுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலி அடைத்து பாதுகாத்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவச்சனமே, இப்படி ஆண்டவர் நம்மை வேலி அடைத்து காப்பதற்காக சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஏன் இப்படி வேலி அடைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அந்த வேதத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரிந்த வசனம் தான். அதுவரிசை கூட அந்த வசனத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம் 2வது அதிகாரம் 1வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், கவனிங்க. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கள், வழியை காவல் பண்ணு, அரியை கட்டியாய் கட்டிக்கொள், உன் பலனை சிறப்படுத்து. இந்த வசனத்தை நீங்கள் கவனமாய் பாருங்கள். இந்த சிதறடிக்கிறவன் உங்களுக்கு முகத்துக்கு முன்பாக வருகிறான். அதனால் ஒருவேளை நீங்கள் பார்க்குற காட்சிகளாக இருக்கலாம், அல்லது செல்ஃபோனில் நீங்கள் யூடியூப்பில் மற்ற இடங்களில் இணையதளங்களில் பார்க்கக்கூடிய காரியங்களாக இருக்கலாம். அதில் பெரும்பாலான பகுதியை நீங்கள் பார்க்கும் பொழுது அசுத்தமான காரியங்கள் தான் கண்கள் பக்கமாக அது தெரியும். அதான் ஆண்டவர் சொல்லி அரணை நீங்கள் பாதுகாத்துக்கோங்க, கண்களை, உங்கள் அவயவங்களை எல்லாம் நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க என்று அந்த அர்த்தத்தில் சொன்னாலும் இன்னும் சில காரியங்களை நாம் பாதுகாக்கப்பட வேண்டியது இருக்கிறது. அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான், அரணை காத்துக்கள். அவன் சுற்றி ஒரு வேலியை போட்டுக்கொள்ளணும், அரணை பாதுகாத்து கொள்ளணும். அருமையான தேவ ஜனமே, நாம் ஒரு அருமையான வீடை கட்டுக்கிறோன்னு வைங்களேன். அந்த வீடை கட்டும் பொழுது அதை சுற்றி ஒரு சுவரை எழுப்பி அதுக்கு கேட்டை போட்டு அதில் ஒரு நாய்கள் அல்லது சில கண்காணிப்பு கேமராக்களை எல்லாம் வைத்து நாம் அரணையை சுற்றி நாம் பாதுகாக்கிறோம். திருடன் வராதபடிக்கு, சில காரியங்கள் வராதபடிக்கு நாம் பாதுகாக்கிறோம். அதுதான் ஆண்டவர் சொன்னால், நீங்கள் முதலாவது அரணை பாதுகாத்து கொள்ளணும். இப்போ கூட நான் உங்களுக்கு விளக்கி காண்பிக்கிறேன் பாருங்கள். இந்த நாகூம் தீர்க்கதரிசி புத்தகம் 3வது அதிகாரம் இந்த 12வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். உன் அரண்களெல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்தி மரத்தை போல் இருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் அவைகளில் பழம் தின்கிறவன் வாயிலே விழுந்து போகும். இதோ உன் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள், உன் தேசத்தின் வாசல்கள் உன் சத்துருக்கு துறவுண்டு போகும், அக்கினி தாழ்பால்களை பட்சிக்கும். இவ்வளோ அருமையான வசனம் பாருங்கள். அதில் என்ன எழுதப்பட்டிருக்கு, நீ உன் அரணை சரியான முறைக்கு பாதுகாக்கிறதுனால உன் அரண்கள் முதல் பழுத்த அத்திப்பழம், அதாவது ஒரு மரம் அந்த நட்டுகள் உறுதி இல்லாத பழங்களாக இருக்கும் பொழுது ஒருவன் அந்த பழத்தை குலுக்கி விட்டான்னு சொன்னால் அது கீழே விழுந்து அது அவனுக்கு எதிரிகளுக்கு கையில் அது மாட்டி விடும். அப்போ பாருங்கள், அவர் சொல்கிறார், நீ உன் அரண்களெல்லாம் முதல் பழுக்கும் பழங்களுள்ள அத்தி மரத்தை போல் இருக்கும். அவைகள் குலுக்கப்பட்டால் அந்த பழங்கள் அவனுடைய வாயிலே விழுந்து போகும். எங்கள் ஏரியாவில் பார்க்கணும்னா சில மரங்களில் உள்ள காய்கள் நம்ம அது குலுக்கினாலாம் விழாது, அதை அறுத்து வெட்டி தான் எடுக்கணும். அப்படி சில மரங்கள் உண்டு. அதனால தான் இவர் அப்படி சொல்கிறார், இது உன்னுடைய அரண் குலுக்கப்பட்டால் அது கீழே விழுந்துடும், எதிரி கையில் மாட்டி விடும். அதனால உனக்கு நடுவில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் அல்லது உங்களுக்குள்ளால் இருக்கக்கூடிய அனைவர் பயந்து கொண்டு தான் இருப்பார்கள். சத்துருக்கு அந்த தாழ்பால்கள் திறந்து போயிடும்.
அரண்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளணும். ஏன்னா அவர் சொல்கிறாரு, அதனால் நீ வேகமாய் சென்று முற்றுகையிட்டு தண்ணீரை மொண்டு வை. 14வது வசனம் பாருங்கள். நல்ல தண்ணியை மூட்டு அரண்களை பலப்படுத்தி அந்த கல்களை போட்டு சுற்றி வேலி போடு என்ன அழகாக எழுதப்பட்டிருக்கு. இந்த வசனத்தை நீங்கள் பாருங்கள். இந்த அரண்களை நாம் உறுதிப்படுத்த வேண்டும். இந்த அரண் எப்படி உறுதிப்படுத்தப்படும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேளுங்க. ஏசாயா 26:1 பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கு, பலனான நகரம் நமக்கு உண்டு, ரட்சிப்பே அதற்கு மதிலும் அரணுமாய் ஏற்படுத்துவார். அப்போது தேவன் நம்மை ரட்சிக்கிறவர். அந்த ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு ஒரு தேவனுடைய ரகசியம் இருக்கும். வேதம் சொல்லுது, கர்த்தருக்கு பயந்து ரட்சிக்கப்படுகிறவனுக்கு ஒரு ரகசியம் இருக்குது, அவனுடைய பிள்ளைகளுக்கும் வாழ்வு கிடைக்கும். நீதிமொழியில் 20:7 சொல்லுது, இந்த பிள்ளைகள், இந்த இப்படிப்பட்ட நீதியாய் வாழக்கூடிய பிள்ளைகள் பின் சந்ததிகளும் அவர்கள் பாக்கியவான்களாக இருப்பார்கள் என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. இன்னும் நான் பாருங்கள், ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். இந்த ஏசாயா 60:18 பாருங்கள். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாச மோசம் உன் எல்கையிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்கள் ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். நீ ரட்சிக்கப்பட்ட அனுபவமாக இருக்கும் பொழுது உன்னுடைய அரண் உறுதிப்படுத்தப்படும். உனக்கு வாயில துதி இருக்கும். துதி இருக்கும் பொழுது சத்துரு உள்ளே நுழைய முடியாது. துதியின் சத்தத்தை துணிக்க பண்ணி உன்னுடைய பலிபீடத்தை சுற்றி வருகிற என்ற பக்தனை போல நீங்கள் இப்படியாக இந்த அரணை நீங்கள் உறுதிப்படுத்தி கொள்ளணும். அரணை உறுதிப்படுத்தலைன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை தள்ளாடி கொண்டிருக்கும். சத்துரு உள்ளே புகுந்து விடும் என்பதனை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னும் பாருங்கள், இதே இந்த நாகூம் தீர்க்கதரிசியின் புத்தகம் அந்த வாசித்த வசனத்தில் 2வது பகுதியை பாரு. அரணை காத்துக்குள், வழியை காவல் பண்ண. ஒரு வழியை காவல் பண்ணணும். அப்போ நாம் வழிகளை சிந்தித்து பார்க்கணும். ஆகாய் தீர்க்கதரிசி புத்தகம் 1வது அதிகாரம் 7வது வசனத்தை பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கு, உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பீலையாமின் வழியில் நடந்தவர்கள் அல்லது சிம்சோனுடைய கெட்ட வழியில் ஸ்திரீகளோடு ஐக்கியப்பட்டு நடந்த வழி கண்கள் பிடுங்கப்பட்டு பலன் குன்றி அப்படியாக பரிதபிக்கப்பட்ட நிலைக்கு போனதை நாம் பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் சொல்ற, உங்கள் வழிகளை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஆனால் இந்த வழிகள் ரொம்ப முக்கியமானது பிரதர், சிஸ்டர்ஸ், பிள்ளைகள். அப்போ நீங்கள் பாருங்கள், ஆண்டவர் காட்டக்கூடிய வழி ஒரு ஒடுக்கமான வழி, அது நெருக்கமான வழி, அது அழுகையின் பள்ளத்தாக உருவே நடக்கக்கூடிய வழி, அது நீரூற்றாக மாற்றக்கூடிய வழி, அது நித்திய வாழ்வுக்கு போகக்கூடிய வழி. அதான் ஆண்டவர் சார், கேட்டுக்கு போகிற வாசல் வழி விரிவாக இருக்கும், அநேகர் அதில் கடந்து போவார்கள். அது முடிவோ மரண வழி. ஆனால் நாமும் அந்த நல்ல வழியில் கடந்து போகணும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. அதான் எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அதில் எழுதப்பட்டிருக்கு, வழியிலே நின்று பூர்வ பாதை ஏதென்று கேட்டு அறிந்து அந்த நலமான வழியிலே நடவுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்போ நீங்கள் உங்கள் வழி, நம்ம எந்த வழியில் சென்று கொண்டு இருக்கிறோம், வழிகள் நடக்கைகள் எல்லாம் ஆண்டவர் கவனமாய் பார்க்கிறார். மனுஷனுடைய வழிகள் அவனால் ஆகிறதில்லை, அதை நடத்துகிற தேவனாலே ஆகும். நீங்கள் இடப்புறமும் வலப்புறமும் சாயும் போது பாதை இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லக்கூடிய போதகருடைய வார்த்தை உங்கள் செவிகளிலே கேட்கும். அருமையான தேவச்சனம், இந்த நாளில் கூட இந்த காலை நேரத்தில் அந்த செய்தி கேட்டுக்கொண்டு இருக்கிறது. நீங்கள் எந்த வழியில் நடந்து போகிறீர்கள், யாரோடு ஐக்கியமாக இருக்கிறீர்கள், உங்களுடைய ஐக்கியம் எப்படி இருக்கிறது, உங்கள் வழிகள் எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து உங்கள் வழிகளை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்கள். வழிகளை என்ன செய்யுங்க, காவல் பண்ணுங்கள். தீய வழியில் போகாதபடி பாதுகாத்து. அவசரமாக ஒருவடைப்படுகிறேன், அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு. அடுத்து பாருங்க, அறையை கட்டியாய் கட்டிக்கொள். அருமையான தேவச்சனமே, இந்த கச்சை எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 13:11 பாருங்கள். கச்சை மனுஷனுக்கு செயற்கையாக இருக்கிறது போல. இப்போ பாருங்கள், ஒரு பிள்ளைகள் நாடாவை கட்டுகிறார்கள், நாம் பெல்ட்டை கட்டுகிறோம். ஏன்னா நமக்கு ட்ரெஸ்ஸுகள் அந்த உரிந்து போகாதபடி அது பலனாக இருப்பதற்கு ஒன்றை கட்டுகிறோம். அதான் இங்கே வேதம் சொல்லுது, கச்சை என்பது ஒரு செயற்கையாக இருக்கிறது. அதுபோல் நானும் உங்களோடு சேர்ந்து இருக்கும் பொழுது உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைக்கும்.
என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை அதை சொல்கிறது. ஆனால் அநேக நேரங்களில் நீங்கள் என்னை விட்டு விடுகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையான தேவச்சனமே, நீங்கள் ஆண்டவரோடு இசைந்திருங்கள், ஆண்டவரோட பலத்தில் இருங்கள். அப்படி பொழுது உங்கள் அறை உறுதியாக கட்டி கொள்ளப்படும், உறுதியாக கட்டப்படும். நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. அதுதான் தாவீதுராஜ் சொன்னார், நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் எனது வலது பட்சத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்பட மாட்டேன். என் அருமையான தேவசனமே, இந்த காலை நேரம் நாம் எந்த நிலை வந்தாலும், ஊத்திரம் வந்தாலும், வியாகுலம் வந்தாலும், நம் கர்த்தரோடு இசைந்து இருக்கும் பொழுது நம் வாழ்வு அசையவே அசையாது. அது சீயோன் மலையைப் போல அசையாத ஒரு வாழ்வு நமக்கு கிடைக்கும். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் அசையாத ஒரு வாழ்வு வாழ்வதற்கு உங்களுடைய பலனை அறைய கட்டி கொள்ளுங்கள். அடுத்த பகுதியை நான் பாருங்கள், அந்த வசனத்தை இருக்கு, உன் பலனை மிகவும் சிறப்படுத்து. அருமையான தேவ ஜனமே, பலனை மிகவும் சிறப்படுத்தணும்னு எழுதப்பட்டிருக்கு. அது நாங்கள் வாசித்த இன்னும் பாருங்க, சங்கீதம் 84:5 நீங்கள் 5லேருந்து 7 வசனங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் செவ்வையான வழியில் நடக்கணும், கர்த்தருக்குள்ளால் உறுதியாக இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு வாழ்வை சிறப்படுத்துவார். நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கு உருவே நடந்தாலும் அதை நீரூற்றாக்கி கொள்வீர்கள், மழையும் குளங்களை நிறைக்கவும் நீங்கள் அசையாதபடி நீங்கள் புது பலத்தோடு எழும்புவீர்கள். அதான் ஏசாயா 40:20 நீங்கள் பாருங்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்பார்கள். அந்த புது பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அருமையான தேவசனமே, கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா, ஆண்டவரை அறியாத ஒரு வைராக்கியமான புறஜாதி சகோதரன் ஒருவன் அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டு பல மந்திரவாதிகளினால் பல கிராமங்கள் பல இடங்களில் சென்று அப்படி அவனுடைய வாழ்வு இனி கேள்விக்குறி என்ற நிலைக்கு வந்தது. தகப்பனாரும் தாயாரும் சொன்னார்கள், இந்த பையனுக்கு இந்த நிலை இருந்தால் நாங்கள் குடும்பத்தோடு நாங்கள் தற்கொலை பண்ணி விடுவோம் என்று சொல்லி. அருமையான தேவஜனமே, அந்த சகோதரனை கொண்டு வரும் பொழுது நான் கவனமாய் நான் ஜெபிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அவனுக்கு விடுதலை ஆகுது, ஆனால் பரிபூர்ணமாக மாட்டேங்குது. அப்போ என்ன பண்ணுதுன்னே எனக்கு தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்கிறார், இந்த பலன் உனக்கு போதாது, இன்னொரு பலன் வேணும் என்று சொல்லி ஏவனப்படினாலே நான் வசனத்தை சொல்லி கொண்டே இருந்தேன். அதான் சங்கீதம் 39:3 சொல்லுது, அதை நான் வசனத்தை தியானிக்கும் பொழுது என் இருதயம் அனல் கொண்டது. அதை ஒரு புது பலன் வந்தது. வசனத்தை தியானம் பண்ணி கொண்டே இருக்கிறேன். அவன் அந்த சகோதரன் கீழே விழுந்து கிடக்கிறான். அவனுடைய தலையில் மைண்டில் உணர்வு இருக்குது, ஆனால் கை கால் எல்லாம் விளங்கலை. அப்போ அந்த புது பலன் வந்த உடனே அந்த அதிகாரத்தோடு அந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த சகோதரன் எழும்பி நடக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு பாருங்கள், அந்த சகோதரன் இந்த ஆலயத்தில் வந்து தேவனை பாடி துதிக்கிறதை பார்க்கும் பொழுது எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. கடந்த நாளில் அவருடைய இல்லத்துக்கு நாங்கள் கடந்து போகும் பொழுது நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கோம். அந்த சகோதரன் சொன்னால், எனக்கு ஒரு காட்சி தெரியுது பிரதர், ஒரு கழுகு மலை உச்சியில் போய் உட்கார்ந்துருக்கு, அதுக்கு செதில்கள் எல்லாம் தூவல் எல்லாம், அதாவது அது அப்படியே உதிரப்பட்ட நிலையில் இருக்குது. அப்போது அவன் பின்வாங்கி அல்லது அந்த பலத்தில் குறைவாக இருக்கிறதை அவனுக்கு காண்பித்தார். அப்போ நான் சொன்னேன், ஏசாயா 40:1 பாருங்கள், கர்த்தருக்கு நீங்கள் காத்திருங்க, உங்களுக்கு புது பலன் கிடைக்கும், கழுகுகள் செட்டைகளை அடித்து புது பலத்தோடு எழும்புற போல நீங்கள் எழும்ப முடியும் என்று சொன்ன அந்த மகனுக்கு சகோதரனுக்கு மிகுந்த சந்தோஷம். மறுபடியும் நாங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். ஜெபிக்க சொன்னார், சரி செதறெல்லாம் இறக்கையெல்லாம் சரியாயிட்டு ஏதோ ஒன்று கட்டப்பட்டு இருக்கிறது போல இருக்குது. மறுபடியும் நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறோம். சொன்ன அந்த சங்கிலி எல்லாம் தெரித்து போனது. அந்த சகோதரன் எவ்வளோ அழகாக எழும்புகிறேன். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த கர்த்தருடைய மகத்துவம் என்னதென்று நீங்கள் கண்டுகொள்ளணும். இப்போ நானும் கூட கல்லூரியில் படிக்கும் பொழுது இந்த வேத புஸ்தகத்தை படிக்கும் பொழுது என்ன நினைத்தேன்னா, இது அநேகர் எழுதுகிற புஸ்தகங்கள், நம்ம எத்தனையோ புஸ்தகங்களை படிக்கிறோமே, ஆனால் வேதம் இப்போ தான் தெரியுது இந்த வேதத்தில் மகத்துவம் இருக்கிறது. இதை இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதி மனக்கண்ணை குருடாக்கி வைத்திருக்கிறார். இந்த வேகத்தின் மகத்துவத்தை நான் எழுதி வைத்திருக்கிறேன். அதை நான் ஜனங்களோ அந்நிய காரியமாய் எண்ணினார்கள். வேதத்தையும் அதன் சாட்சி ஆகமலையும் கவனியுங்கள்.
உங்களுக்கு புது பலன் வரும். அருமையான தேவ பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஒரு வெற்றியான வாழ்வை வாழ்வதற்கு கிறிஸ்தவர்களாகி நாம் அல்லது மற்றவர்களாகி நாம் எழும்பி பிரகாசிக்கணும். ஆண்டவர் சொன்னார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்திருக்கிறது. இல்லை, நீங்கள் எழும்பி பிரகாசிக்காமல் இருந்தால் 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 4வது பாருங்க. பிசாசானவன் உங்கள் வாழ்க்கையை சுற்றி அரணை போட்டுக்கொண்டே இருப்பான். இனி நீ பிழைக்க போகிறதில்ல, நீ வாழ போகிறதில்ல, தற்கொலை பண்ணு என்று சொல்லி அந்த அரணை, நீ ஆண்டோடைய அரணை போடலைன்னா பிசாசு அரணை போட்டு கொண்டு இருக்கும். அதான் பவுலடியார் சொல்றார், எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்குரியவள் அல்ல, அரண்களை நிர்மூலமாக்கக்கூடிய பலன் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுது. நீங்கள் அப்படி தேவனோடு இருக்கும் பொழுது உங்கள் குடும்பம் பாதுகாக்கப்படும், நீங்களும் பாதுகாக்கப்படுவீர்கள். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 15வது அதிகாரம் 20வது வசனத்தை பாருங்க. ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உங்களுக்கு எதிராக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உங்களை மேற்கொள்ள மாட்டார்கள். உங்களை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் உன்னோடு இருப்பார், பராக்கிரமசாலியாக இருப்பார். இந்த வசனத்தின்படி நீங்கள் பாருங்க, உங்கள் அரணை காத்து கொள்ளுங்கள், வழியை காவல் பண்ணுங்க, அறையை உறுதியாக கட்டி கொள்ளுங்க, பலனை மிகவும் அதிகமாய் ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தருக்குள்ள பராக்கிரமசாலியாக எழும்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். செபிக்குவோம். ஹல்லேலூயா. ரூதி போன் மனா திரிஷிக்காரபாரபா. வல்லமேல் பெரிய நாமமே, பராக்கிரமம் செய்கிற தேவனே, எங்களை பத்திரமாய் பாதுகாக்கிறவரே, கண்மணி போல பாதுகாக்கிறவரே, எங்களை சுற்றிலும் வேலி போடுகிறவரே, அரண்களை உடைக்கப்படியான பலனை தருகிறவரே, இந்த நாளில் இந்த காலை நேரம் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க எங்கள் அருமையான பிள்ளைகளுடைய மனதில் இருக்கக்கூடிய அரண்கள் உடைக்கப்பட்டு ரோதி சீக்கிரம் நம்பிக்கை கொடுக்கும்படியாய் செய்கிறோம். நீர் நம்பிக்கையின் தேவனாய் இருக்கிறீர். இந்த மக்களுக்கு ஒரு பலனை கொடுத்து அரண்களை உடைத்து எறிந்து, சத்துருடைய அரண்களை உடைத்து எறிந்து ஒரு பலனுள்ள வாழ்வு, வைராக்கியமான வாழ்வு, அரணை பாதுகாக்கக்கூடிய வாழ்வு, ரட்சிப்பை அரணாக வைத்து கொடுத்து, வாயிலை துதியை கொடுத்து, இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவு நாசம் மோசம் உன் ஏழ்கையில கேட்கப்படாது என்று சொல்ல அந்த வார்த்தையை வசனத்தை உறுதிப்படுத்தி இந்த மக்களை மகிழ்ச்சியோடு வாழ வைக்கும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானாகிய தேவனுடைய திரியேக தேவனுடைய நாமத்தில் கேட்டு மன்றாடுகிறோம். ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேல் பிரகாசிக்க பண்ணி இன்றுமென்றும் சதா காலங்களிலும் நீங்கள் உறுதியாக வாழ்ந்து செழித்திருப்பதற்கு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானுடைய திரிய தேவம் அருள் புரிவாராக. ஆமேன், ஆமேன், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப குறிப்புகளை அனுப்ப மற்றும் எங்களை தொடர்பு கொள்ள தொலைபேசி எண் 9484573777 என்கிற நம்பருக்கு நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். மற்றும் உங்களுடைய ஜெப குறிப்புகளை, விண்ணப்பங்களை அனுப்புவதற்கு எங்களிடத்தில் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் 882556881333 என்கிற நம்பருக்கு உங்களுடைய விண்ணப்பங்களை ஜெப குறிப்புகளாக நீங்கள் அனுப்பலாம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.